இந்தியாவில் பரவி வரக்கூடிய 2 புதிய வகை கொரோனாக்களின் அறிகுறிகள் என்ன மற்றும் அச்சம் தேவையா என்பது குறித்து வரைகலை மூலமாக விளக்குகிறார் நெறியாளர் காயத்ரி. இந்தியாவில் கொரோனாவோட 2 புதிய வகை தொற்று பரவல் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. இந்த தொற்று பரவல் அப்படிங்கிறது அச்சப்படக்கூடிய ஒன்றாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள்லேருந்து பார்க்கலாம். உலக சுகாதார மையத்தோட VUM அப்படிங்கிற ஒரு பிரிவு சொல்றாங்க, அதாவது வேரியன்ட் அண்டர் மானிட்டரிங். இது கண்காணிப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரிவு வகையை சேர்ந்தது தான். அதனால இது பயப்பட தேவையில்லைங்கிறது தான் இதனுடைய புரிதல். அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த தொற்று பரவல் அப்படிங்கிறது சீனாவில் முதல்ல தொடங்கி அதன் பிறகு சிங்கப்பூர், ஹாங்காங் போன்ற பகுதிகளில் அதிக அளவில் பரவ ஆரம்பித்து தற்போது இந்தியாவிலையும் பரவ தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக இந்த தொற்றிற்கு NB.1.8.1 அப்படிங்கிற வகைப்படுத்துறாங்க. சரி, அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கொரோனாவோட முதல் அலை இருந்தது இல்லையா, அது மாதிரியே இதுக்கு மியூட்டேஷன்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. உருமாறக்கூடிய தன்மை அதிகம் கொண்டதாக இருக்கிறது இந்த தொற்று வகை. இது எந்த குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா XDV.1.5.1 அப்படிங்கிற குடும்ப வகையை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. இது ஏற்கனவே 2022 வரைக்கும் இந்தியாவில் பரவலாக இருந்த ஒமிக்ரான் குடும்பத்தினுடைய ஒரு வகை திரிபு அப்படிங்கிற மாதிரியான தன்மையிலும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு தொற்று பரவல் அதிகரித்த காலகட்டத்தில் இருந்த JN1 வகை கொரோனாவை விட இது 6 மடங்கு வீரியம் குறைவான தன்மை கொண்ட ஒரு வைரஸ் தொற்று அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம உலக அளவில் இந்த வகை கொரோனா தொற்று 22 நாடுகளில் மாதிரிகளாக சேகரிக்கப்பட்டு அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. ஏன்னா பெரிய அளவில் அதனால பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்திலையும் அது கண்காணிப்பு பிரிவில் இருக்கிறதுனால இது மேற்கொள்ளப்படுகிறது. அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக இதனுடைய பரவல் விகிதம் பார்த்தோம்னா 10.7% இருக்கிறது. சரி, இதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இருக்கக்கூடிய கொரோனா அறிகுறிகள் தான் இருக்கும். காய்ச்சல், தலைவலி, இருமல், இது போன்ற வழக்கமான அறிகுறிகள் இருக்கலாம். கூடுதலாக NB.1.8.1 வகை தொற்று இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு இரைப்பை பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது புதிதாக இருக்கக்கூடிய ஒரு அறிகுறியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம கொரோனா 1 மாதிரியே இதுலயும் வாசனை உணர்வக்கூடிய அந்த தன்மை இருக்காதுங்கிறதும் முக்கியமான ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. ஆனா ஒமிக்ரான் தொற்று அளவிற்கு இந்த தொற்றை கண்டு அச்சப்பட தேவையில்லை அப்படிங்கிறதையும் உலக சுகாதார அமைப்பு தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதே மாதிரி தான் LF.7 அப்படிங்கிற புதிய வகை கொரோனா தொற்று பரவலும் இந்தியாவில் அதிகரித்திருக்கிறது. இந்த கொரோனாவும் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கொரோனாவினுடைய துணை பிரிவை சேர்ந்தது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. இதுவும் உலக சுகாதார நிறுவனத்தின் அந்த VUM அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வேரியன்ட் அண்டர் மானிட்டரிங் அந்த பிரிவில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம குஜராத்தில் மே 2025 இந்த வகை தொற்று முதல்ல கண்டறியப்பட்டிருக்கிறது. இது இப்போ வரைக்கும் ஸ்டேபிளா இருக்கிறதுனால இது பற்றின ஒரு பெரிய அச்சம் தேவையில்லை அப்படிங்கிறதையும் மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இதுவும் JN1 அந்த திரிபு குடும்பத்தை சேர்ந்தது அப்படிங்கிறதுனால ஏற்கனவே முன்னாடி இருக்கக்கூடிய அந்த புதிய வகை தொற்றுக்கு என்னென்ன பாதிப்புகளால் இருக்குமோ அதே மாதிரியான பாதிப்புகள் இதுலயும் இருக்கும். உதாரணத்துக்கு காய்ச்சல், லேசான சளி அப்படிங்கிறது தென்படலாம். கூடுதலாக ஏற்கனவே அந்த வகை தொற்றுல இரைப்பை பிரச்சனை இருந்த மாதிரி இதுல செரிமான தொந்தரவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடல் வலி அப்படிங்கிறது கூடுதலா இருக்கும் அப்படின்னு அறிகுறிகளாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, இது பொதுவாக தவிர்க்கக்கூடிய வழிமுறைகளாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த முகக்கவசம், கை கழுவுதல், இது எல்லாத்தையும் பின்பற்றினாலே தொற்றை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கக்கூடிய உலக சுகாதார மையம் இந்த பரவலை கண்டு பெரிய அளவில் அச்சப்பட தேவையில்லை. ஏன்னா இது மற்ற தொற்று வகைகளை காட்டிலும் வீரியம் குறைவாக இருக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படிங்கிற ஒரு ஆறுதலான தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க.